இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்கால் ஃபீனால் சாப்டர்லேருந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்கால் ஃபீனால் சாப்டரில் நமக்கு வந்து 3 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹைட்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், இன்னொன்று வந்து ஈத்தர் ஃபார்மேஷன். அந்த 3ஐயும் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் 3 மெக்கானிசம் தனித்தனியாக நான் ஷார்ட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் வந்து ஃபுல் வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் ஈத்தீன் டு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். அப்போ இதுக்கான ரியாக்ஷன் மெக்கானிசம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தீன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஈத்தீனா நமக்கு என்னது, 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கீன் CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போ அந்த CH2 டபுள் பாண்ட் ஈத்தீன் வந்து இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த H பிளஸ் அசிடிக் மீடியத்தில் வாட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2OH. இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல என்ன ஆகும், ரெண்டாவது என்ன நடக்கும், இதோட மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த H பிளஸும் வாட்டரும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ வந்து வாட்டர் எப்படி இருக்கும், H2O வந்து இருக்குது. H2O இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த வந்து அசிடிக் மீடியம். H பிளஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மேலே நமக்கு எப்பவுமே 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஹைட்ரஜனில் நமக்கு என்ன இருக்குது, H பிளஸ் மட்டும் தான் இருக்குது. ஹைட்ரஜனில் எலக்ட்ரானே இல்லை. பட் ஆனால் இங்கே என்ன இருக்கும், இங்கே எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நமக்கு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கூட பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணும். ஆனால் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து மினிமம் 2 எலக்ட்ரான் வந்து தேவைப்படும். அப்போ என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ணணும், ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணணும். ஆனால் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானே இல்லை. அதனால் எனக்கு எலக்ட்ரான் வந்து இல்லை, நான் வரலன்னு சொல்லும். அப்போ ஆக்சிஜன் என்ன சொல்லும், என்கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரானுமே நானே தந்து பாண்டை மேக் பண்ணுறேன் வா அப்படின்னு வந்து சொல்லும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் போய் நமக்கு வந்து பாண்டு வந்து நமக்கு வந்து மேக் பண்ணிக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இப்போ புதுசாக வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த 2 லோன் பேட்டர்ன்ஸில் ஒன்று குறைஞ்சிரும், ஒரு லோன் பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கிறா, ஆக்சிஜன் தான் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணியிருக்குது. அப்போ ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து குறைஞ்சதுனால அப்போ ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது. அதுக்கு மேலே எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கணும். ஆனால் உடனே என்ன பண்ணுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்ததுனால அந்த இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாலிகுல் என்ன சொல்லணும், ஹைட்ரஜன் கிட்ட என் எலக்ட்ரானை கொடுத்துட்டு நீ வந்து வெளியில் போயிடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன ஆயிடுது, இங்கே வந்து பாசிட்டிவ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் மேலே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சாரி, இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் தான் வரும் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கிறனால இங்கே பாசிட்டிவ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் கொடுத்த எலக்ட்ரான் வந்து திரும்பி வந்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கிட்டு அந்த H பிளஸ் வந்து வெளியே போக சொல்லுவோம். ஆனால் H பிளஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் போகாது. ஏன்னா ஆக்சிஜன் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முதல்ல இன்வைட் பண்ணிச்சு. அப்போ வந்து மறுபடியும் வெளியில் போனால் அது வந்து வெளியில் போகாது. அப்போ நமக்கு என்ன பண்ணால் அல்கீன் மாலிகுல் வந்து வரும். அல்கீன் மாலிகுல் நமக்கு என்ன இருக்குது, டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஒன்று சிக்மா பாண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை பாண்ட். அப்போ பை பாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரான் கிளவுட் தான். அப்போ இது நமக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட வா, நான் வந்து உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை நான் கொடுக்குறேன், நீ ஏன் ஆக்சிஜன் வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து சமாதானப்படுத்த என்ன பண்ணும், இது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கார்பன் வந்து CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன CH2 மேலே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜன் பக்கம் போகும்போது இந்த கார்பனில் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ நமக்கு என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வரும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது இல்லையா. இப்போ நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் மாலிகுல் அப்படின்னா H2O வந்து இருக்குது. மறுபடியும் என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸை வச்சு இங்கே பாண்டு மேக் பண்ணுறதுக்காக கார்பனை போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணோம். அப்போ கார்பன் என்ன சொல்லணும், இல்லை நீ ஏற்கனவே இப்படி தான் ஹைட்ரஜன் வந்து நீ அட்டாக் பண்ண, மறுபடியும் ஹைட்ரஜன் வந்து நீ வெளியே தள்ளிட்ட, அதனால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லும். இல்லை எனக்கும் ஹைட்ரஜனுக்கு தான் ப்ராப்ளம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து பாண்டு மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இது வந்து பாண்டு வந்து மேக் பண்ணதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2. இங்கே என்ன பண்ணால் ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜனோட வந்து இந்த அட்டாச் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன நடக்கும், CH3 CH2. இங்கே நமக்கு என்னென்னா ஆக்சிஜன் மேலே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லாம் நமக்கு வந்து லைக் பண்ணாது இல்லையா. அப்போ உடனே என்ன ஆகும், கார்பன்ட்ட என் எலக்ட்ரான்ஸை கொடு, நான் வந்து வெளில போகிறேன், எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு, எனக்கு டெஃபிஷியன்சி வந்துருச்சு, எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கார்பன்ட்ட கேட்கும். கார்பன் வந்து கொடுக்காது. அப்போ என்ன சொல்லணும்னா, அப்போ என்ன சொல்லணும், ஹைட்ரஜன் ஏன் எலக்ட்ரான்ஸ் வேணால் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2. இங்கே நமக்கு வந்து OH
OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் நமக்கு வந்து H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த H ப்ளஸ் என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து ரியாக்ட் பண்ணி அடுத்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்போ நமக்கு தேவையான ஆல்கஹால் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுது, அல்கீன்ல ஆரம்பிச்சு நமக்கு ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ முதல் ஸ்டெப்ல நமக்கு என்ன நடக்கும், ஹைட்ரோனியம் அயன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் அது அல்கின் கூட ரியாக்ட் பண்ணி கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி மறுபடியும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரியாக்ஷன் எழுதும்போது அல்கின் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, CH2 டபுள் பாண்டு CH2. இது நமக்கு வந்து வாட்டர் கூட நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நான் என்ன சொல்லுவேன், இப்போ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் வந்து H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் நமக்கு வந்து செப்பரேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், H ப்ளஸ் வந்து ஒரு கார்பன் போய் அட்டாக் ஆகும், OH மைனஸ் போய் ஒரு கார்பன் வந்து அட்டாக் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா. அப்போ ரியாக்ஷன் படிக்கும்போது நான் இப்படி தான் ஆல்கஹால் ஃபார்ம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. இதுதான் ரியல் மெக்கானிசம். இது வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட், சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து சிம்பிளாக பார்த்தோன்னே ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட். பட் உண்மையாகவே மெக்கானிசம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் வந்து எத்தனால். அப்போ டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. CH3 CH2 OH வந்து நமக்கு வந்து இருக்குது. இதுவும் நமக்கு என்ன பண்ணால் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியத்தில் நமக்கு வந்து நடக்கும். அப்போ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த அசிட்டிக் மீடியத்தில் நமக்கு என்ன பண்ணால் இது வந்து அல்கினா வந்து நமக்கு வந்து மாறும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ இது நமக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன இருக்குது, எத்தனால் வந்து நமக்கு வந்து இருக்குது. CH3 CH2 OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஆக்சிஜன் மேலே நமக்கு எப்படி இருக்கும், எப்பவுமே 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்போ இந்த பிரஸ் ஆஃப் த அசிட்டிக் மீடியம். அப்போ இங்கே நமக்கு வந்து H ப்ளஸ் வந்து இருக்குது. அப்போ H ப்ளஸ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணால் H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணலாம். ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. அப்போ அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 O என்னாகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே நமக்கு என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நான் எப்பவுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லைக் பண்ணாது. அது எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆக்சிஜன் என்ன பண்ணும், அது கொடுத்த எலக்ட்ரான்ஸ் வந்து திருப்பி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா. அப்போ ஆக்சிஜன் மேலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கொடுத்த எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆனால் கார்பனுக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட் இல்லையா, நீ ஏன் ஹைட்ரஜனை டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன் எலக்ட்ரான்ஸ் வந்து நீ வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கார்பன் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், கார்பன் மேலே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே CH மேலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். மறுபடியும் நமக்கு என்ன, வாட்டர் வந்து நமக்கு வந்து நியூட்ரலாக வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, இங்கே வந்து கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நெய்பரிங் கார்பனில் நமக்கு என்னென்னா 3 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது, 3 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து CH2 நமக்கு எப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னா எப்படி இருக்குது, எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எலக்ட்ரான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஹைட்ரஜன் ஏன் எலக்ட்ரான்ஸ் வேணால் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன CH2 டபுள் பாண்டு CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற H ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணி அடுத்த ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா. நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கஹால் நான் என்ன சொல்லிடுவேன், இப்போ ஆல்கஹால் வந்து இருக்குது CH3 CH2 OH அப்படின்னு நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணும்போது சல்ஃபூரிக் ஆசிட் தான் பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நீங்கள் எங்கேயாவது போட்டிங்கன்னா உடனே வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடும். அப்போ பீட்டா கார்பன் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்கின் வந்து நம்ம ஃபார்ம் ஆகிடும் வந்து சொல்லுவேன் இல்லையா. இது வந்து நம்ம வந்து ஷார்ட்கட், சிம்பிளாக பார்த்தோன்னே ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்காக நான் ஷார்ட்கட்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ரியலாக மெக்கானிசம் வந்து எப்படி நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் மூலம் H ப்ளஸை கொடுக்கும், அந்த H ப்ளஸ் நமக்கு வந்து எலக்ட்ரான் போய் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். அப்போ மெக்கானிசம்ன்றது இந்த மாதிரி தான் நடக்கும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காக நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அதனால் உங்கள் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, டைரெக்டாக ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் இந்த மாதிரி மெக்கானிசம் வந்து இருக்குது. இதான் ரியல் மெக்கானிசம். நான் சொல்கிறது எல்லாமே ஷார்ட்கட், சும்மா வந்து ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் நான் சொல்கிறது ரியாக்ஷன்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஈத்தர் ஃபார்மேஷன் ஃப்ரம் மெத்தனால் டு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் ஈத்தர். இப்போ நம்ம வந்து ஒரு ஈத்தர் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணால் ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறேன், சிம்பிளாக இருக்குன்றதுக்காக ஒரு மெத்தனால் வந்து எடுத்துக்கிறேன். எத்தனால் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அப்படின்னா எத்தனால் வந்து ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறேன், இன்னொரு ஆல்கஹால் அதே மாதிரி வந்து ஒரே இன்னொரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த அசிடிக் மீடியம் தான் நமக்கு வந்து நடக்கும். சல்ஃபூரிக் ஆசிட்ல தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து வெளில போயிட்டு இது வந்து ஷார்ட்கட். இந்த மாதிரிலாம் வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து போகாது. ஓகேவா. இது நம்ம ஷார்ட்கட்
CH3OCH இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் உண்மையாக இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு மெக்கானிசம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கால் வந்து இருக்கு இல்லையா, ஆல்கால் O ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஆக்சிஜன் மேலே நமக்கு எப்படி இருக்கும், எப்பவுமே நமக்கு வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா H+ வந்து இருக்குது. அப்போ அந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த H+ வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? அப்போ அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, CH3O, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்சிஜன் மேலே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது இல்லையா. அப்போ வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன பண்ணால் எப்பவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், அது ஹைட்ரஜனுக்கு கொடுத்த எலக்ட்ரான் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் வந்து ப்ளஸ் எஃபெக்ட்னால இந்த கார்பன் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, CH3 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. ப்ளஸ் நமக்கு வந்து என்ன ஆகிடும், வாட்டர் மாலிக் வந்து நியூட்ரல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்ன, அந்த CH வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால், இது வந்து இன்னொரு ஆல்கால் மாலிக்கு போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? இங்கே ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இங்கே நம்ம CH வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, இங்கே நமக்கு எனக்கு 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்ன்றது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3 ஓகே, இங்கே வந்து ஓவில் வந்து அட்டாக் பண்ணோம். இந்த ஹைட்ரஜன் வந்து இருக்குது ஆக்சிஜன் மேலே, இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. அப்போ ஆக்சிஜனுக்கு 3 பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணிடும். அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், கார்பன் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக நமக்கு வந்து லைக் பண்ணாது. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்க தான் லைக் பண்ணும். அப்போ கார்பனில் கொடுத்த எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் ஏன் எலக்ட்ரான்ஸ் வேணால் நான் வந்து கொடுக்குறேன் சொல்லிட்டு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு H+ நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு என்ன, ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து அடிஷனல் நமக்கு வந்து H+ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த H+ மறுபடியும் ஒரு ஆல்காலோட ரியாக்ட் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இந்த 3 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 மெக்கானிசத்தில் ஏதாவது ஒரு மெக்கானிசம் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்து கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து வராது. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எது தப்பான ஸ்டெப்பு இல்லை எது கரெக்டான ஸ்டெப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்.